ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழுக்கு இந்த காலாண்டு தேர்வு 2025க்கான ஒரு ஒரிஜினலான கவர்மெண்டுடைய அஃபிஷியல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் இந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை யூடியூப் கொண்டு போய் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக பயனடைவாங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் போடுங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சிலபஸ் மாறி இருக்குது இல்லையா? 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழுக்கு வந்து புத்தகத்தில் வந்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றங்களை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. இயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 1, 2, 3 இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. இந்த 3 இயலுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் முக்கியமான கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கேள்விகளை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். அதுதான் உங்களுக்கு 100% கேட்பாங்க. நீங்கள் 90க்கு கண்டிப்பாக 85 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளை தரவாக படித்தாலே. சரியா? ஸோ நீங்கள் 90க்கு 90 கூட எடுக்கலாம். 1 மார்க்கும் தரவாக இருந்தீங்கன்னா. ஸோ 1 மார்க் வந்து உங்களுக்கு 14 மார்க்கு கேட்பாங்க இல்லையா? இந்த 14 மார்க்கில் உங்களுக்கு புத்தக பின்வினாக்கள் ஒவ்வொரு இயல்லையும் 5 கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 7லேருந்து 8 மதிப்பெண்கள் வந்துடும். மீதி கேள்விகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புத்தக உள்வினாக்கள் தான் வந்து கேட்பாங்க. இந்த புத்தக உள்வினாக்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் குறிப்பு நல்லா பார்த்துக்கிறங்க, நூற்குறிப்பு நல்லா பார்த்துக்கிறங்க. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க, இலக்கண குறிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த வரி இடம்பெற்ற நூல் யாரு, இல்லை அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தரவா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பகுதி 2 வந்து 2 மதிப்பெண் வினாக்கள். இந்த 2 மதிப்பெண் வினாக்களில் ஃபர்ஸ்ட் வந்து பிரிவு 1ல் 4 கொடுத்து 3 எழுத சொல்றது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 15வது கேள்வி, என்னம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகை. இதுல வந்து வினையாளனின் பெயர்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளும் கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்து எழுதுக. 500 குறிப்பு வரைக. உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ தொடரின் பொருள் யாது. ஸோ இந்த 4ல் 16, 17 இந்த 2 கேள்விகள் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள்ல இருந்து வந்திருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இந்த பகுதி 2ல் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம், 5 வேளாண்மை மந்திரங்கள், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். 3மே நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள்ல இருந்து தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரிவு 3 வந்து எவையேனும் 7 இது வந்து நமக்கு மொழியை ஆள்வோம் பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புணர்ச்சி 1 இருக்கும், பகுபத உறுப்பிலக்கணம் 1 இருக்குதும், அப்புறம் கலை சொற்கள் 1 இருக்கும். இந்த 3 வந்து கண்டிப்பாக வந்துடும். சரியா? இது போக உங்களுக்கு மற்ற கேள்விகள் அந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடியது. வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இது மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மொழிப்பயிற்சி நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா இந்த 7 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிறுவினாக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. அப்புறம் வந்து 33 ஐங்குறுநூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. விரும்பியதை அடைவது எது, குரல் வழி விளக்குக. இதுல பாத்தீங்கன்னா 32, 33, 31, 33, 34 நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள்ல இருந்து வந்திருக்கு. இப்ப 2 கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து இதுல வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, நும் கருத்தை எழுதுக. அதுக்கப்புறம் வந்து கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. சரி, இதுல இந்த 35 திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பிற்கு எடுத்துக்காட்டு தருக. 35, 37 நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள் இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு இந்த அணி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தமிழாக்கம், இலக்கிய நயம் பாராட்டுக, இதெல்லாம் நமக்கு இருக்கும். நெடுவினாவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. இது நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 44ல் அடக்க முடியுமே நம்ம கொடுத்த முக்கியமான கேள்வி. 45ல் யானை டாக்டர் நம்ம கொடுத்தது தான். சரியா? சிம்பனி தமிழர் இதுவுமே நம்ம சொன்னதுதான். அப்ப 2ல் ஏதாவது ஒன்று நீங்க எழுதிடலாம். மனப்பாட பாடல்ல ஏடு தொடக்கி இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பட்டு அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கேள்வித்தாள்லேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும்.
கண்டிப்பாக நம்ம சொன்ன முக்கியமான கேள்விகள் தான் எல்லாமே கேட்பாங்க. நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.